ஹாய், வெல்கம் டு சந்தியா ஸ்டைரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சீக்கிரமாக செய்கிற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி மிளகு, சீரகம், வரமிளகாய், கொஞ்சம் வெங்காயம், 4-5 பல் பூண்டு, தக்காளி 2 தக்காளி, அதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் கூட போட்டுக்கலாம். தேங்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் தெரியாது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலரை விட்டுட்டு ஒரு மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கோங்க. காம்பு கீழே அவசியம் இல்லை, காம்பு அந்த கத்திரிக்காய் கடிப்பகுதி இருக்குது, அதை மட்டும் ஒரு 4ஆக கீறி போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம வச்சுருக்க மசாலா அந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஈஸியாக உள்ளே இறங்கும். அதுக்காக தான். ஸோ அது நல்லா கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கொட்டிடுங்க. இதுக்கப்புறம் புளி தண்ணி வச்சுருப்போம், அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்மையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு எடுத்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருக்க முடியும், அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். கொஞ்சம் திக்காகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். எனக்கு ரொம்ப திக்காக இருந்தால் சாப்பிட்றா பிடிக்கும், அதனால் ரொம்ப திக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம அட்டகாசமாக வரும்.